Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எகனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெண்டு டீடைல் ஆன்சர் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா third detail write about the composition of GDP in India. இந்தியா இருக்கக்கூடிய GDP ஓட காம்போசிஷன் என்ன அப்படினு கேக்குறாங்க. அது third question. Next fourth question பாருங்க. Write any 5 differences between growth and development. So growth க்கும் development க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு 5 வித்தியாசம் டிஃபரன்ஸ் எழுதணும். இதுதான் fourth question. இந்த ரெண்டு क्वेश्चन தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். So first third question பாருங்க. Write about the composition of GDP in India. So GDP ஓட composition என்னென்ன அப்படினு கேக்குறாங்க. இதான் third question. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 295 296ல இருக்கு. பாருங்க பேஜ் நம்பர் 295ல composition of gross domestic product அதாவது GDP. So GDP வந்துட்டு GDP ஓட composition தான் இது. Indian economy is broadly divided into 3 sector. ஸோ நம்மளோட இந்தியன் எக்கானமியை நம்ம 3 செக்டார்ஸாக டிவைட் பண்ணுவோம். ஸோ உங்களோட லோவர் கிளாஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியாவோட எக்கானமியை ப்ராடாக இந்த 3 டைப்ஸாக நம்ம வந்துட்டு 3 செக்டார்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த 3 செக்டார்ஸும் தான் வந்துட்டு ஜிடிபியோட காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்டார் பாருங்கள், ப்ரைமரி செக்டார். ஸோ ப்ரைமரி செக்டார் அப்படிங்கிறது வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண எல்லா எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரைமரி செக்டாரில் தான் வரும். செகண்டரி செக்டார்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை ரா மெட்டீரியலாக வச்சு ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைமரி அப்படிங்கிறது வந்துட்டு பேஸ். ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து நமக்கு ஒரு ரா மெட்டீரியல் கிடைக்கும் போது தான் அந்த ரா மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸை வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கிறனால அது வந்துட்டு ப்ரைமரி செக்டார். செகண்டரி செக்டார்னா ப்ரைமரி செக்டாருக்கு அடுத்த ஸ்டேஜ். ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்டை வந்துட்டு கொண்டு வருவோம். அதுதான் வந்துட்டு செகண்டரி செக்டார். தேர்ட் செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி செக்டார்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். ஏன் சர்வீஸ் செக்டார்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்டாரில் தான் இந்த இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், டெய்லி வேஜஸ் வாங்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த டெர்ஷியரி செக்டாரில் தான் வருவாங்க. அவங்க வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸில் சர்வீஸ் பண்ணுறது மூலயமா தான் நமக்கு ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸோ ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டோ கிடைக்குது. அதனால தான் அவங்கள வந்துட்டு டெர்ஷியரி செக்டாரில் வந்துட்டு அவங்க இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ பேசிக்காக நம்ம இந்தியாவோட எக்கானமி வந்துட்டு 3 செக்டார்ஸாக கிளாஸிஃபை ஆகுது. ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். ஸோ ப்ரைமரி செக்டார் அப்படிங்கிறது வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் செக்டார்னு சொல்லலாம். செகண்டரி செக்டாரை இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்கிறோம். தேர்டு செக்டாரை வந்துட்டு சர்வீஸ் செக்டார்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரைமரி செக்டார். Agriculture sector is known as primary sector in which agricultural operations are undertaken. ஸோ அக்ரிகல்ச்சுரல் செக்டாரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த செக்டாரில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்ஸுமே இந்த செக்டாரில் நடக்கும். ஸோ அதனால தான் இதை நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சுரல் செக்டார்னு சொல்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சுரல் செக்டார் இஸ் அதர்வைஸ் known as primary sector because all the agricultural related operations are undertaken in this sector. Agriculture based allied activities, production of raw materials such as cattle farm, fishing, mining, forestry, corn, coal, etc. are also undertaken. ஸோ இந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும், அதாவது வந்துட்டு கேட்டில் ஃபார்ம். ஸோ கேட்டில் ஃபார்ம் மூலயமா நமக்கு வந்துட்டு மில்க் கிடைக்குது. அந்த மில்க்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸை நமக்கு டெய்லி மில்க் கிடைக்குது. அது வந்து கீ, பட்டர், அந்த மாதிரி சீஸ், நிறைய பன்னீர், அந்த மாதிரி நிறைய நம்ம கொண்டு வரோம். ஸோ வந்து அங்கே வந்துட்டு ரா மெட்டீரியல் என்ன, மில்க் தான் வந்து ரா மெட்டீரியல். ஸோ கேட்டில் ஃபார்ம்லேருந்து நமக்கு ரா மெட்டீரியல் கிடைக்குது, ஃபிஷ்ஷிங்லேருந்து கிடைக்குது, மைனிங் சுரங்கத்துலேருந்து கிடைக்குது, ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய
பொருளை தான் வந்துட்டு பேஸாக வச்சு அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ணுறாங்க. அதான் ஃபாரஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோல், இது எல்லாமே வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைமரி செக்டார் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் அக்ரிகல்ச்சரல் செக்டார் பிகாஸ் ஆல் த அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர்டேக்கன் இன் திஸ் செக்டார். இந்த செக்டாரில் தான் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். ஸோ அதனால தான் இதை வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டார்னு சொல்கிறோம். இங்கே ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் நடக்கும். அதே மாதிரி வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் ஃபார்ம், ஃபிஷ்ஷிங், இதில் மூலமாக நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. ஸோ எல்லா ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு இந்த செக்டாரில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செக்டார், ப்ரைமரி செக்டார். செகண்ட் செக்டார் பாருங்கள், செகண்டரி செக்டார், அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டாரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியல் செக்டார் இஸ் செகண்டரி செக்டார்ஸ் in which the goods and commodities are produced by transforming the raw materials. ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டாரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரில் தான் வந்துட்டு கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் வந்துட்டு ரா மெட்டீரியலிருந்து ஒரு ஃபினிஷ்டு கூட்டாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோன்னா செகண்டரி செக்டார்னு சொல்கிறேன். ஏன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுல வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் தான் இது. அதனால இது செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டார் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் செகண்டரி செக்டார் in which goods and commodities are produced by transforming the raw material. ஒரு raw material இருந்து complete good வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Important industries are iron and steel industry, cotton, textile, jute, sugar, cement, paper, petrochemical, automobile and other small scale industries. ஸோ வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், பருத்தி ஆலைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜூட் சணல், சுகர் கேன் இண்டஸ்ட்ரி தெரியும். சிமெண்ட் ஃபேக்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி தெரியும். பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு இதில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் செக்டார் இஸ் செகண்டரி செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஏன் வந்துட்டு இது இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்துட்டு அந்த கூட்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதனால வந்துட்டு இதை இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு கேட்டால் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வரும், காட்டன் டெக்ஸ்டைல் வரும், ஜூட்டு, சுகர் கேன், சிமெண்ட், பேப்பர், பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி. இது மட்டும் இல்லாமல் சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை செகண்ட் செக்டார். தேர்ட் செக்டார் என்ன செக்டார்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி செக்டார், அதாவது சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். டெர்ஷியரி செக்டார் இஸ் நோன் அஸ் சர்வீஸ் செக்டார் விச் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட், சயின்டிஃபிக் ரிசர்ச், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேட், போஸ்டல் அண்ட் டெலகிராஃப், பேங்கிங், education, entertainment, healthcare and information technology. ஸோ டெர்ஷியரி செக்டாரை என்னென்னு சொல்கிறோன்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த செக்டாரில் வந்துட்டு என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா கவர்மெண்ட். ஸோ வந்துட்டு ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸாக இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ கவர்மெண்ட், சயின்டிஃபிக் ரிசர்ச்னால் அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச் பேசிஸ் என்ன, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம். அதே மாதிரி ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த எஜுகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட், அதோட ஹெல்த் கேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்துட்டு இந்த செக்டாரில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஒரு கூட்ஸ் அண்ட் ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்போர்ட் நமக்கு தேவையோ எல்லாமே இந்த சர்வீஸ் செக்டாரில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. In the 20th century, economists began to suggest that traditional tertiary services could be further distinguished from quaternary and quinary service sectors. ஸோ 20th சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்டில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் டெர்ஷியரி சர்வீசஸை வந்துட்டு டிஸ்டிங்கிஷ் பண்ணலாம், அதாவது வந்துட்டு டிஸ்டிங்கிஷ் பண்ணி காட்டலாம். அதாவது வந்துட்டு குவாட்டர்னரி சர்வீஸ் செக்டாராகவும் குவைனரி சர்வீஸ் செக்டாராகவும் நாம் வந்துட்டு டிஸ்டிங்கிஷ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேர்ட் செக்டார் இஸ் டெர்ஷியரி செக்டார்.
So tertiary sector is otherwise known as service sector because it includes all the services which needed to produce a finished product. ஒரு finished product கொண்டு வரதுக்கு என்னென்ன சர்வீஸ் சப்போர்ட் நமக்கு தேவைப்படுதோ எந்தெந்த ஃபீல்டில் இருந்து அந்த எல்லா ஃபீல்டுமே வந்துட்டு இந்த டெர்ஷியரி செக்டாரில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் இந்த மூணும் தான் வந்துட்டு ஒரு ஜிடிபியோட காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ரைட் எனி 5 differences between growth and development. ஸோ growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, ஒரு 5 differences வந்துட்டு எழுதுங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபோர்த் கொஸ்டின். பாருங்க பேஜ் நம்பர் 298ல் இந்த டேப்லர் காலம் தான் வந்துட்டு ஃபோர்த் டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ இங்கே வந்துட்டு 9 மெஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாச்சும் 5 எழுதுனா போதும். நான் சொல்லும் போது உங்களுக்கு ஃபுல் 9 மெஷர்ஸ் 9 டேர்ம்ஸையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஏதாச்சும் 5 எழுதிக்கோங்க. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு எக்கானமியோட க்ரோத்துக்கும் அதோட டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு இந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்கள் டெஃபினிஷன் ஆர் மீனிங். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் டெஃபினிஷன் என்ன. ஃபஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத் பாருங்கள். இட் இஸ் த பாசிட்டிவ் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் in the output of an economy in a particular time period. ஒரு particular time period, for example 1 year எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடில் எவ்வளோ பாசிட்டிவ் அவுட்புட் வந்துட்டு அந்த ஒரு இயரில் நமக்கு கிடச்சிருக்கு. குவான்டிட்டியை பேஸ் பண்ணி குவாலிட்டியை பேஸ் பண்ணி இல்லை, எவ்வளோ குவான்டிட்டி பாசிட்டிவ் குவான்டிட்டி நமக்கு அந்த எக்கானமியில் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பாருங்கள். இட் கன்சிடர் த ரைஸ் இன் அவுட்புட் இன் அன் எக்கானமி அலாங் வித் த advancement of HTI index which considered a rise in living standards, advancement in technology and overall happiness index of the nation. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எக்கானமியோட ரைஸ், அவுட்புட் ரைஸ் ஆகுது. எதை நோக்கினா பார்த்தீங்கன்னா அந்த எக்கானமியில் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளோட லிவிங் ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஆகணும். அதே மாதிரி அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி நல்லா அட்வான்ஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி அந்த நேஷன் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் எந்த விதமான பாவர்ட்டி இல்லாமல் ஹாப்பியாக அவங்க இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு எக்கானமியோட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீரியடில் நமக்கு எவ்வளோ பாசிட்டிவான அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எக்கானமியோட அவுட்புட் வந்துட்டு ரைஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் எக்கானமி வந்துட்டு 85% ரைஸ் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு 95% வந்துட்டு ரைஸ் ஆகணும். 100%க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2019 எக்கனாமியோட டெவலப்மெண்ட் வந்துட்டு 100%க்கு வந்துட்டு 85% இருக்குது. இந்த வருஷம் இப்போ 2020 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு 100%க்கு வந்துட்டு ஒரு 95% இருக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குவான்டிட்டி மட்டும் பேஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கிடைக்கக்கூடாது. அந்த நேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி நல்லா அட்வான்ஸாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எங்கேயுமே அந்த கண்ட்ரியில் வந்துட்டு பாவர்ட்டி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதுதான் வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்செப்ட் பாருங்கள். எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஏ நேரோவர் கான்செப்ட். ஸோ எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு நேரோவான கான்செப்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் எ ப்ராடர் கான்செப்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராடான கான்செப்ட். குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர். ஸோ எக்கனாமிக் க்ரோத் வந்துட்டு குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்குங்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத். ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ், என்ன குவாலிட்டியில் அந்த எக்கானமி இருக்குது அப்படிங்கிறதா வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரைஸ் இன் பேராமீட்டர்ஸ் லைக் ஜிடிபி, GNP, FDI, FII, எக்ஸெட்ரா. ஸோ இந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத்தில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் ரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரைஸ் ஆகும், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ரைஸ் ஆகும், FDI ரைஸ் ஆகும், FII இது எல்லாமே வந்துட்டு
இந்த எக்கனாமிக் க்ரோத்தில் வந்துட்டு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ரைஸ் ஆகும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாருங்கள், ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், இன்ஃபேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி ரேட், இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட் அண்ட் பாவர்ட்டி ரேட் எக்ஸெட்ரா. ஆனால் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் என்ன ரைஸ் ஆகுனா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா அவங்க வாழக்கூடிய நாட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, ஒரு கண்ட்ரியில் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எத்தனை நாள் வந்துட்டு உயிர் வாழ்கிறாங்க, எவ்வளோ நாள் அந்த கண்ட்ரியில் சர்வை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 85 இயர்ஸ் 95 இயர்ஸ் அவங்க இந்த கண்ட்ரியில் இருக்காங்க, சர்வை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் எல்லா வெல்த்தும் கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்காங்க. அதுதான் வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும். அதான் சொல்கிறாங்க, ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், அவங்க வாழக்கூடிய நாட்கள் வந்துட்டு அதிகமாகணும். அதே மாதிரி இன்ஃபேண்டோட லிட்ரஸி ரேட்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட படிப்பு, அவங்களோட படிப்பு வந்துட்டு அதிகமாக நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். அதே மாதிரி இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட் அப்படின்னா வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு இறந்து போகிறது தான் வந்துட்டு மார்டலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி பாவர்ட்டி ரேட்டும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகணும். அதான் சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர். ஸோ வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் தான், ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு பீரியடில் வந்துட்டு நடந்துடும். ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப லாங் டேர்ம், ரொம்ப நேச்சராக வந்துட்டு ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஒரு எக்கானமி வந்துட்டு டெவலப்பாக இருக்குது. இது எங்கே அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்து டெவலப்டு நேஷன்ஸில் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய எக்கானமிஸ், டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் வந்துட்டு இது இருக்கும். இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம். எக்கனாமிக் க்ரோத்தோட மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்கிறாங்க இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்துட்டு இன்க்ரீஸ் இன் ரியல் நேஷ்னல் இன்கம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது வந்துட்டு நம்ம எவ்வளோ பீரியட் ஸ்பெசிஃபிக் பீரியட் எடுத்துக்கிறோமோ அந்த டைமிங்ஸில் தான் இருக்கும். ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், ஸோ மே நாட் ரெக்வயர் கவர்மெண்ட் சப்போர்ட் ஆர் எய்ட் ஆர் இன்டர்வென்ஷன். ஸோ எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ அதனால வந்துட்டு எந்த விதமான நமக்கு யாரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டோ நமக்கு இருக்க வேண்டியதில்லை. அதுதான் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத். ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ஹைலி நம்ம கவர்மெண்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருந்தே ஆகணும். தான் சொல்கிறாங்க ஹைலி டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆஸ் இட் இன்க்ளூட்ஸ் வைட் ஸ்ப்ரெட் பாலிசி சேஞ்சஸ். ஸோ வித்தவுட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் இது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் எழுதும்போது இந்த இருக்கிறத கம்பேரிஷன் என்ன கம்பேர் பண்ணுறீங்க எழுதணும். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுறீங்கன்னா இந்த பக்கம் டெஃபினிஷன் போட்டுட்டு ரெண்டுத்துக்கும் டெஃபினிஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதோட கான்செப்ட் என்ன, அதோட அப்ரோச் எப்படி இருக்கும், அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும், அதோட டேர்ம் என்ன, அதை நம்ம எங்கே அப்ளிகபிள் பண்ணலாம், அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், அதே மாதிரி எப்போ அது வந்துட்டு நடக்கும், எத்தனை அக்கரன்ஸ், அது எப்போ எந்த ஃப்ரீக்வன்சியில் நடக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட்டோட சப்போர்ட் நமக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் இங்கே இருக்கக்கூடியது எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறதை வந்துட்டு எழுதலாம். ஸோ இதான் வந்துட்டு 4th டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் 3rd and 4th டீட்டெயில் பார்த்தோம். காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபியும் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் அண்ட் 2 மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த 2 டீட்டெயில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.